அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான டாபிக் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக இன்னைக்கு அனைவருக்கும் லீவ் விட்டாச்சு, கோடை விடுமுறை தொடங்கியாச்சு. 12ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு தேர்வுகள் முடிந்து போனதுனால இன்னைக்கு எங்கே பார்த்தாலும் நம்மளுடைய குழந்தைகள் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை விடுமுறை காலங்களில் விளையாடக்கூடிய ஒரு முக்கியமான விளையாட்டு இன்னைக்கு கிரிக்கெட்னு ஆகி போயிடுச்சு. கிரிக்கெட் விளையாடும் பொழுது நமக்கு என்னென்ன மாதிரியான பாதிப்புகள்லாம் உடலில் ஏற்படும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். பொதுவாக கிரிக்கெட் விளையாடும் பொழுது இன்னைக்கு நாம் அது ஒரு பொழுதுபோக்கு விளையாட்டாக நாம் விளையாண்டுக்கிட்டு இருக்கோம். இது சிறுவர்கள் முதல் பெரியவர் வரைக்கும் அப்படித்தான். அப்படி விளையாடக்கூடிய பல பேருக்கு இந்த விளையாட்டில் ஏற்படக்கூடிய சிறு சிறு பிரச்சனைகளும் தெரியறது கிடையாது. ஏன்னா இன்னைக்கு நம்மக்கிட்டேயே நிறைய பேர் வருவாங்க, சார் நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன், சாட்டர்டே சண்டே ஃப்ரீயாக இருக்கும், அதனால் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ஜாலியாக கிரிக்கெட் விளாண்டோம், அதனால் திடீர்னு எனக்கு ஷோல்டர்கிட்ட பெயின் வந்துருச்சு, முதுகு பிடிச்சிக்கிருச்சு, முழங்கை வலிக்குது, இந்த மாதிரி நிறையா கம்ப்ளைண்ட்ஸோட வருவாங்க. ஸோ அப்போ அந்த மாதிரி இன்னைக்கு நிறையா பாதிப்புகள் வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குது. அதை பற்றி நம்ம முதல்ல என்னென்ன தெரிஞ்சுக்கிறோம். இன்னைக்கு பொதுவாக கிரிக்கெட்டில் அதிகமான வேலை இருக்கக்கூடிய நபர்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா நமக்கே நல்லா தெரியும். முதல்ல பவுலர், அதுக்கப்புறம் பேட்ஸ்மேன், அதுக்கப்புறம் கீப்பிங்கில் இருக்கிறவங்க. மற்ற ஃபீல்டிங்கில் இருக்கிறவங்களுக்கு திடீர்னு தான் ஒரு ஒர்க் செய்ய வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வரும். மற்ற நேரங்களில் அவங்க அலர்ட்டாக இருந்தால் போதும். நான் சொன்ன இந்த 3 பேருக்கும் கண்டினியூஸாக ஒர்க் இருந்துக்கிட்டே இருக்கும். ரைட். அப்போ இந்த மாதிரியான பாதிப்புகள் அதிகமாக வருவது பார்த்தீங்கன்னா இந்த 3 பேருக்கு தான், பேட்ஸ்மேன், பவுலர், கீப்பர். இதுலேயும் பார்த்தீங்கன்னா மற்ற கேமை விட இந்த கேமில் நம்ம அதிகமாக பயன்படுத்தக்கூடியது ஏதாவது ஒரு பக்க உடலை மட்டும்தான். ரைட் சைடு பேட்ஸ்மேன்னா, ரைட் சைடு பவுலர்னா அந்த பக்கம் மட்டும்தான் நம்ம அதிகமாக பயன்படுத்துவோம். இதுவே நம்ம மற்ற விளையாட்டுகளில் பார்த்தீங்கன்னா கிரவுண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இல்லாட்டி நடந்துக்கிட்டே இருக்கிற மாதிரியான விளையாட்டாக இருக்கும். 2 பக்கமும் கைகளையும் கால்களையும் பயன்படுத்த மாதிரியான விளையாட்டுகளாக தான் இருக்கும். சில விளையாட்டுகள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பக்கம் மட்டுமே அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு விளையாட்டாகவும் இருக்கும். ஸோ இப்போ இவங்களுக்கு முதல்ல வரக்கூடிய ஒரு பிரச்சனை பார்த்தீங்கன்னா ஷோல்டர் இன்ஜுரிஸ் தான். ஷோல்டரில் தான் இவங்களுக்கு அடிக்கடி பாதிப்புகள் ஏற்படும். பவுலர் பார்த்தீங்கன்னா அந்த பந்தை மிக வேகமாக தூக்கி எறியும் பொழுதும் சரி, பேட்ஸ்மேன் அதை வேகமாக அதை அடிக்கும்போதும் சரி, ஷோல்டர் மசில் பயங்கர வேகமாக குயிக்காக எனர்ஜியை ரிலீஸ் பண்ணணும். அந்தளவுக்கு அந்த தசைப்பகுதிகள் ஸ்ட்ரென்த்தாக இருக்கணும். ஒருவேளை அங்கே அவர்களுக்கு அந்த தசைப்பகுதிகள் நல்லா ஸ்ட்ரென்த்தாக இல்லை அப்படின்னீங்கன்னா அவங்களுக்கு ஷோல்டரில் இருக்கக்கூடிய மசில்ஸ் கம்ப்ளீட்டாக ஸ்ட்ரெயின் ஆக ஆரம்பிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதைத் தொடர்ந்து இவர்களுக்கு ஷோல்டரில் இம்பிஞ்ச்மெண்ட் சிண்ட்ரோம் நம்ம சொல்லுவோம், இந்த பைசெப்ஸ் டெண்டினைட்டிஸ் நம்ம சொல்லுவோம். இந்த மாதிரி பல பாதிப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா பேக் பெயின். ஏன்னா பேட்ஸ்மேனும் சரி கீப்பரும் சரி எப்பயுமே கொஞ்சம் ஃபார்வர்ட் பெண்டிங்கில் இருப்பாங்க. ரைட். அதனால் இவங்களுக்கு முதுகில் இருக்கக்கூடிய தசைகள் ஒரு ஸ்பாஸ்டிக் ஸ்டேஜில் போவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஏன்னா குனிஞ்சிட்டே இருக்கணும், திடீர்னு பால் வரும்போது அதை ஸ்ட்ரெயிட்டாக நின்று அந்த பாலை அவங்க அடிக்கணும் அல்லது பாலை பிடிக்கணும். இந்த மாதிரியான ஒரு வேலைகள் இருக்கும் பொழுது ஒரு குயிக் மூவ்மெண்ட் பண்ணுவாங்க. அப்படி குயிக் மூவ்மெண்ட் பண்ணும் பொழுது இங்கே மசில் மைக்ரோட்டியர் ஆகும் அல்லது மசில் ஸ்பேசம் உருவாகும். இது இந்த
பேட்ஸ்மேன்லையும் கீப்பர்லையும் இருக்கக்கூடிய ஒரு சிறு பாதிப்பு. அடுத்தது பவுலர் வந்து பார்த்தீங்கன்னா பாலை கரெக்டாக த்ரோ பண்ணும்போது அந்த ஸ்பைனை வந்து ஃபோர்ஸாக ட்விஸ்ட் பண்ணுவாங்க. அப்படி ட்விஸ்ட் பண்ணும் பொழுது இவங்களுக்கு வந்து அந்த மசில் வந்து சடன் பஸ்ட் வந்து நிறையா வந்து இருக்கும். அப்பையும் இவங்களுக்கு வந்து இந்த ஃபோர்ஸ்ஃபுல்லாக வந்து மசில் ஒர்க் நடக்கிறதுனால மசில் இன்ஜுரியும் வந்து ஆகும். அதே நேரத்தில் எலும்புகள்லையும் இது தேய்மானத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். இப்போ நம்ம வந்து மற்ற 2 பேர்த்துக்கு இருக்கிறத விட இவங்களுக்கு வந்து ஸ்பைனல் இன்ஜுரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவங்களுக்கு ரொம்ப அதிகமாக வந்து வரும். நான் சொல்கிறது வந்து மைக்ரோடியர் நீ ஜாயிண்ட் ப்ராப்ளம். ஏன்னா இந்த நீ ஜாயிண்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோக்குள்ளே வந்து பார்த்துருக்கோம். நம்மளோட உடம்புல மொபிலிட்டியில் ஒரு முக்கியமான வந்து ஜாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நீ ஜாயிண்ட் தான். பவுலர் ஃபாஸ்ட்டாக வந்து ஓடணும். அந்த கடைசி ஒரு 2 ஸ்டெப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஜம்ப் பண்ணி போடுற மாதிரியா வந்து ஒரு மூமெண்ட் வந்து இருக்கும். அப்போ இவங்களுக்கு நீ ஜாயிண்டில் கண்டிப்பாக வந்து பெயின் வந்து வரக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம். அதே மாதிரி நீ ஜாயிண்டை பெண்ட் பண்ணி தான் வந்து கீப்பரும் நிற்பார். ஸோ ஒரு 5 to 10 டிகிரியாவது வந்து பெண்ட் பண்ணி இருக்கிறதுனால இவங்களோட மசில் ஒர்க் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து இருக்கும். ஏன்னா நீ ஜாயிண்ட் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிறபோது தான் எப்பயுமே வேலை செஞ்சு பழகி இருக்கும். அப்போ திடீர்னு பெண்ட் பண்ணி நிற்கும் பொழுது அங்கே நீ ஜாயிண்டில் இருக்கக்கூடிய தசைகள் வேற ஒரு மாதிரியான ஒரு வேலையை வந்து பார்க்க ஆரம்பிக்கிறதுனால அவங்களுக்கு நீ ஜாயிண்டில் இருக்கக்கூடிய சுற்றி இருக்கக்கூடிய அந்த தசை பகுதியிலும் சரி உள்ளே இருக்கக்கூடிய ஜவ்வு பகுதியிலும் சரி கொஞ்சம் அதிகமான வேலையை வந்து செய்யும். இதனால இவங்களுக்கு வந்து இந்த குவாட்ரிசெப்ஸ் ஹாம்ஸ்ட்ரிங் மசில்லாம் ஸ்ட்ரெயின் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிறையா வந்து இருக்கும். ரைட். இதே மாதிரி திடீர்னு கேட்ச் பிடிச்சோடனே ஃபாஸ்ட்டாக வந்து குதிக்கும் பொழுது நிறைய பேருக்கு இந்த மசில் ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிவியராக வந்து இருக்கும். அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மேக்ஸிமம் எனர்ஜியை ரிலீஸ் வந்து பண்ணும். இது நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜம்பர்ஸ் நீன்னு சொல்லக்கூடிய ஒரு பாதிப்பை வந்து ஏற்படுத்தும். இது அந்த முழங்கால் பகுதியில் கட்டலான்னு சொல்லி இருக்கக்கூடிய அந்த எலும்புக்கும் அந்த கீழ்ப்பகுதியில் டிபியான்னு இருக்கக்கூடிய எலும்புக்கும் நடுவில் ஒரு சின்ன ஜவ்வு பகுதி வந்து இருக்கும். அந்த ஜவ்வு பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அடிக்கடி இந்த மாதிரி ஜம்ப் பண்ணுறதுனால ஒரு பாதிப்பு வந்து ஏற்படுத்தும். இதை வந்து ஜம்பர்ஸ் நீ அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். அதே மாதிரி இவங்களுக்கு ரிப்பீட்டடாக கார்டிலேஜ் டேமேஜும் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். இந்த குருத்தெலும்பு பகுதியில் சின்ன சின்னதாக மைக்ரோ இன்ஜுரிஸ் நடக்கிறதுனால இவங்களுக்கு இந்த நீ ஜாயிண்டில் எலும்பு தேய்மானம் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகளும் மிக மிக அதிகமாக இருக்கும். இங்கே இருக்கக்கூடிய தசை பகுதிகள் இந்த ஹாம்ஸ்ட்ரிங் சொல்லக்கூடிய தொடைக்கு பின்புறம் இருக்கக்கூடிய தசையும் சரி முன்பக்கம் இருக்கக்கூடிய குவாட்ரிசெப்ஸ்ன்ற தசையும் சரி ரொம்ப அதிகமாக ஓடுறதுனாலையும் அதிகமாக நடக்கிறதுனாலையும் ஜம்ப் பண்ணுறதுனாலையும் சில நேரத்துலையும் பெண்ட் பண்ணியே நிற்கிறதுனாலையும் குறிப்பிட்ட நேரத்தில் இந்த தசைகள் ஸ்பேசமாகுவதற்கோ அல்லது இந்த தசைகள் கிராம்ப் ஆகுவதற்கும் நிறையா வந்து வாய்ப்புகள் வந்து இருக்கும். இதனால இந்த தசைகள்லாம் வேகமாகவே ஸ்ட்ரெயின் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். இது என்ன ஆகும் அப்படின்னீங்கன்னா வேற ஒரு பாதிப்பை வந்து ஏற்படுத்தும். டிலேடு ஆன்செட் ஆஃப் மசில் சோர்னஸ் நம்ம வந்து சொல்லுவோம். ஷார்ட்டாக நம்ம வந்து இந்த ஸ்போர்ட்ஸ் ஃபிசியோதெரபிஸ் டோம்ஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவாங்க. ரைட். இந்த ஒரு பாதிப்பும் இவர்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம். அடுத்தது ஆங்கிள் ஜாயிண்ட் தான். ஏன்னா நம்ம வந்து கிரவுண்டில் குறிப்பிட்ட 3 பேருக்கு வேலைகள் இருந்தாலும் எல்லாருக்குமே நடக்கக்கூடிய ஜம்ப் பண்ணக்கூடிய வேகமாக ஓடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிற காரணத்தினால எல்லாருக்குமே ஆங்கிள் ஜாயிண்டில் வந்து ஒர்க்கு கொஞ்சம் அதிகமாக வந்து இருக்கும். இதில் பவுலருக்கும் பேட்ஸ்மேனுக்கும் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒர்க்கு கொஞ்சம் அதிகமாகவே வந்து இருக்கும். ஏன்னா பவுலர் வந்து ஒவ்வொரு பாலுக்கும் த்ரோ பண்ணுறதுக்கு முன்னாடி ஓடி தான் வந்து ஆகணும். ஒவ்வொரு பாலையும் ஓடி வந்து தான் போடுவார். அப்போ இவங்களுக்கு ஆங்கிள் ஜாயிண்டில் இந்த ஆங்கிள் வந்து திடீர்னு பொசிஷன் மாறி அது டர்ன் ஆயிடுச்சு அப்படின்னீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய லிகமெண்ட்னு சொல்லக்கூடிய அந்த சவ்வு பகுதிகள்லாம் டேமேஜ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஆங்கிள் ஸ்ப்ரெயின் வந்து அடிக்கடி இவர்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது இந்த
பவுலர்ஸ்க்கும் கீப்பருக்கும் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான வந்து பிரச்சனை பாலை த்ரோ பண்ணுறதும் பிடிக்கிறதும் தான். இதனால என்ன ஆகும் அப்படின்னீங்கன்னா, நிறைய பேத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பாலை வேகமாக வரும்பொழுது பிடிக்கும் பொழுது விரல் நுனியிலேயே டைரெக்டாக பால் வந்து பட்டும். அப்படி படும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இங்கே ட்ரிகர் ஃபிங்கர்னு சொல்லக்கூடிய சில வகையான பாதிப்புகள் வந்து ஏற்படும். ஃபோர்ஸ்ஃபுல்லாக வந்து இங்கே வந்து பால் மோதுறதுனால இங்கே ஃபிங்கர்ஸில் வந்து இருக்கக்கூடிய சின்ன சின்ன டெண்டான்லாம் வந்து உடனே கம்ப்ளீட் டியர் வந்து ஆகும். இதை நம்ம வந்து அவல்சன் இன்ஜுரிஸ்ன்னு நம்ம வந்து சொல்லுவோம். இந்த மாதிரி பாதிப்புகள்லாம் ஏற்படுத்தும் பொழுது கைகளில் இருக்கக்கூடிய சிறு சிறு அந்த டெண்டான் ஒரு பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக டிஸ்கனெக்ட் வந்து ஆகக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்கும். இதுவும் நிறைய பாதிப்புகளை வந்து ஏற்படுத்தும். நம்மளுடைய உடம்புல முக்கியமான சில மூட்டுப் பகுதிகள் தான் ரொம்ப வேகமாகவே இங்கே வந்து அடிபடும். சின்ன சின்னதாக இன்ஜுரிஸ் வந்து நடக்கும். சில நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம வாக் பண்ணுறத கூட ரொம்ப கஷ்டமாக இருக்கிற அளவுக்கு கூடிய நிறைய பாதிப்புகளை வந்து ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இந்த விளையாட்டில் வந்து இருக்குது. ரைட். ஸோ இப்போ இவ்வளோ பாதிப்புகள் வருவதற்கும் முக்கியமாக வந்து நம்ம என்ன வந்து காரணமாக வந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ப்ரொஃபஷனல் பிளேயர்ஸை வந்து தாண்டி நாம் இங்கே பொழுதுபோக்குக்காக விளையாடக்கூடிய பல பேருக்கு இவ்வளோ பிரச்சனைகளும் வருவது ரொம்ப ரொம்ப இயல்பாகவே வந்து இருக்கும். ஏன்னா ஒரு ப்ரொஃபஷனல் பிளேயர்ஸ்க்கு வந்து ஒரு டீம் வந்து கரெக்டாக வந்து பெர்ஃபெக்டாக வந்து இருக்கும். அவங்களுக்கு ஒரு தெரபிஸ்ட் வந்து இருப்பாங்க, ட்ரெயினர் வந்து இருப்பாங்க, அந்த டீமை கம்ப்ளீட்டாக மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுக்கு ஒருத்தர் இருப்பார், அவங்களுக்கும் ஒரு ஃபிசியாட்ரிஸ்ட் வந்து இருப்பாங்க, எல்லாருமே வந்து இருப்பாங்க. ஸோ கம்ப்ளீட்டாக ஒரு ரீஹாபிலிட்டேஷன் டீம் வந்து இவங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ கிரவுண்டில் வந்து அவங்க வந்து விளையாடும் பொழுது எனி டைம் கூடவே ஒரு ஸ்போர்ட்ஸ் ஃபிசியோதெரபிஸ்ட் வந்து இருப்பார். ஸோ இந்த மாதிரி அவங்களுக்கு இந்த கேம் விளையாடுறதுக்கு முன்னாடி என்னென்ன பாதிப்புகள் நான் வந்து வரும்னு தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகள் எல்லாம் அவங்க கரெக்டாக செஞ்சுருப்பாங்க. இப்போ வந்து நான் சொன்ன பாதிப்புகள்லாம் இது வந்து பொழுதுபோக்காக என்னைக்கோ விளையாடக்கூடியவர்களுக்கு தான் வரக்கூடியது. அப்போ இவங்களெல்லாம் நம்ம வந்து என்னென்ன மாதிரியான முன்னெச்சரிக்கை வேலைகள்லாம் வந்து செய்ய வேண்டியது வந்து இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, விளையாடுவதற்கு முன்னாடி ஒரு 5 முதல் 10 நிமிடமாவது ஒரு வார்ம் அப் எக்ஸசைஸ் ஏதாவது வந்து பண்ணணும். நம்மளுக்கு வந்து தெரியும் வார்ம் அப் எக்ஸசைஸ் என்ன அப்படின்றது. எந்த ஒரு பயிற்சியாக இருந்தாலும் அந்த பயிற்சிக்கு முன்னாடி உடலை கொஞ்சம் சூடேற்றுவதற்காக பண்ணக்கூடிய பயிற்சிகள் தான் வார்ம் அப் வந்து பயிற்சி. அதை தொடர்ந்து நம்ம விளையாடுறதுக்கு ஃபிட்டாக இருக்குமா அன்ஃபிட்டாக வந்து இருக்குமான்றது நாம் பல பேர் யோசிக்கிறது வந்து கிடையாது. ஏன்னா பொழுதுபோக்காக ஒரு நாளைக்கு ஒரு 2 ஹவர்ஸ் விளையாடுறதுனால நம்மளுடைய உடல் பெரிய அளவில் வந்து பாதிப்பு ஏற்படுவது கிடையாது. அதனால நம்ம வந்து விளையாட்டு வந்து விளையாடுவதற்கு நாம் தகுதியாக உடலை வந்து வச்சுருக்கோமா அப்படின்றத நம்ம வந்து பெருசாக வந்து யோசிக்கிறதே இல்லை. இருந்தாலும் நம்மளுடைய உடல் கொஞ்சமாவது அந்த கேமுக்கு ஃபிட்டாக வந்து இருந்துச்சுன்னா தான் நாம் இதுக்கு முன்னாடி சொன்ன பிரச்சனைகள் எல்லாம் வராமல் நம்ம வந்து தவிர்க்க முடியும். தினமும் ஓரளவுக்கு அது உடற்பயிற்சிக்குன்னு கொஞ்சம் வந்து நேரத்தை ஒதுக்கி உடலுக்குன்னு கொஞ்சம் வந்து பயிற்சிகள் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அது வாக்கிங், ஜாக்கிங், ரன்னிங் எதுவாக வேணால் வந்து இருக்கலாம். ஜிம் ஒர்க் அவுட் கூட வந்து பண்ணலாம். வெறும் கிரவுண்ட் எக்ஸசைஸ் வந்து பண்ணலாம். இந்த மாதிரி நீங்கள் வந்து உடலுக்குன்னு ஏதாவது ஒரு ஒர்க் அவுட் வந்து பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. கிரிக்கெட் விளையாடும் பொழுது நிறையா சேஃப்டி டிவைசஸ் வந்து இருக்கும். அதெல்லாம் வந்து பயன்படுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது. நம்மளுக்கு தெரியும் பொழுதுபோக்காக வந்து விளையாண்டாலும் நம்மளுக்கு மேலே வந்து பால் பட்டுச்சு அப்படின்னீங்கன்னா பால் வந்து அது எவ்வளோ பெரிய இம்பேக்டை வந்து உருவாக்கும் அப்படின்றது. அப்போ நம்மளுக்கு தலையில் வந்து ஹெல்மெட் வந்து கம்பல்சரியாக பயன்படுத்துறது நல்லது. கைகளுக்கு வந்து க்ளவுஸ் வந்து போட்டுக்கிறது ரொம்ப நல்லது. இது வந்து பேட்ஸ்மேனாக இருந்தாலும் சரி, கீப்பராக இருந்தாலும் சரி, உங்களுக்குன்னு சொல்லிட்டு தனியாக க்ளவுஸ் வந்து இருக்குது. ஏன்னா இதெல்லாம் வந்து டைரெக்டாக வந்து விரல்களில் வந்து படும் பொழுது அது ஃப்ராக்சரையோ இல்லாட்டி வந்து டெண்டான் இன்ஜுரிஸோ அவல்சன் இன்ஜுரிஸோ வந்து ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். க்ளவுஸ் வந்து பயன்படுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது. ரைட். அதுக்கப்புறம் இன்னைக்கு பல பேர் நீ ஜாயின்ல வந்து ப்ராப்ளம் வந்து இருக்கிறதுனாலேயே இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ப்ரீவியஸாகவே நீ கேப்பு அல்லது ஆங்கிள் ஜாயின்ல ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா ஆங்கிள் லெட் வந்து நம்ம வந்து பயன்படுத்துறத கவனிச்சிருப்போம். இங்கே முழங்கையில் வந்து ஏற்படக்கூடிய நிறைய பாதிப்புகள் வந்து இருக்குது. பொதுவாக இந்த முழங்கையில் வந்து பார்த்திங்கன்னா வந்து டென்னிஸ் எல்போ இல்லாட்டி கோல்பஸ் எல்போன்னு சொல்லக்கூடிய சில பாதிப்புகளும் இவர்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். ஏன்னா
பவுலர்ஸ்க்கும் சரி பேட்ஸ்மேன் சரி 2 பேர்த்துக்குமே ரிஸ்ட் ஆக்ஷன் அதிகமாகி இருக்கிறதுனால இவர்களுக்கு இந்த பாதிப்பு வரக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். அப்போ இவங்க இந்த எல்போவில் வந்து ஒர்க்கு ரொம்ப அதிகமாக வந்து இருக்குது அப்படின்னீங்கன்னா அவங்களுக்கு எல்போ கேப் பயன்படுத்துறது நல்லது. நீ கேப் மாதிரி இந்த எல்போ கேப் வந்து பயன்படுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது. மசில் ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆகாமல் வந்து இருக்கும். ரைட். இதே மாதிரி இந்த கைகளில் ரிஸ்ட் ஆக்ஷன் ஒரு சிலர் அதிகமாக வந்து பண்ணும் பொழுது டியூகாரன் சிண்ட்ரோம் சொல்லக்கூடிய ஒரு பாதிப்பும் ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனை வந்து இருக்கும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவங்க ரிஸ்ட் பேண்டை வந்து ஒரு சிலர் பயன்படுத்துறதை நம்ம வந்து கவனிச்சிருப்போம். அது பயன்படுத்துறதும் நம்மளுக்கு நல்லது. அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து கால்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து தெரியும், டை மசில்ஸ்க்கும் நீக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து லெக் பேடு ரெண்டுமே நம்ம வந்து பயன்படுத்தும். இது யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து கார்க் பால் நம்ம வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னீங்கன்னா அது டைரெக்டாக வந்து பட்டுச்சுன்னா அது பெரிய விளைவுகளெல்லாம் உருவாக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுடைய சேஃப்டி டிவைசஸ் வந்து நம்மளுக்கு கிரிக்கெட் விளையாடும் பொழுது முடிந்த அளவுக்கு தேவையானதை நம்ம வந்து பயன்படுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம பேட்ஸ்மேன் பயன்படுத்தக்கூடிய பேட், ஏன்னா வந்து எல்லாருமே எல்லா வெயிட்டையும் ஈஸியாக தூக்குற மாதிரியான ஸ்ட்ரென்த்தாக நம்ம வந்து இருக்கவே மாட்டோம். ஸோ அப்போ அவங்களுக்குன்னு வந்து அவங்களுடைய உடம்புக்கு அவங்களுடைய கைகளுக்கு எது ஈஸியாக வந்து இருக்கும், எது வந்து ஈஸியாக தூக்க முடியும், எது வந்து பவர்ஃபுல்லாக நம்ம வந்து பேட்டை சுத்த முடியும், இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம வந்து கவனித்து அதுக்கேற்ற மாதிரி அந்த பேட்டை வந்து செலக்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடிய ஷூஸ் நம்மளுக்கு வந்து தெரியும். ஸ்போர்ட்ஸ் ஷூஸ் வந்து நம்மளுடைய ஆங்கிள் ஜாயிண்டில் வந்து என்னென்ன வந்து மூமெண்ட்லாம் வந்து இருக்கோ அதுக்கேற்றப்பல ஷூஸ் வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ரைட். இந்த காலணிகளை பயன்படுத்தும் பொழுது நாம் ஈவனான கிரவுண்டில் விளையாடும் பொழுது எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்காது. அன்ஈவன் கிரவுண்டில் விளையாடும் பொழுது தான் நம்மளுக்கு ஆங்கிள் இன்ஜுரிஸ் வந்து இருக்கும். அப்போ நம்ம பயன்படுத்தக்கூடிய அந்த விளையாடக்கூடிய அந்த தளம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சமதளமாக இருப்பது ரொம்ப ரொம்ப அவசியம். அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னீங்கன்னா வந்து நம்மளுடைய ரன்னிங்லையும் சரி வாக்கிங்லையும் சரி நம்மளுடைய ஆங்கிள் இன்ஜுரிஸ் எதுவும் ஏற்படாமல் நாம் அதையும் தவிர்க்க முடியும். எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாமல் இருப்பதற்கு முன்னெச்சரிக்கையாக நம்ம வந்து செய்யக்கூடிய வேலைகள், ஒருவேளை இப்போ நம்மளுக்கு இதில் ஏதோ ஒரு பாதிப்புகள் ஏற்படும் பட்சத்தில் முதல்ல அடிப்பட்ட இடத்துல ஐஸ் தெரப்பி கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது. இது வந்து உங்களுக்கு சாதாரணமாக 1 அல்லது 2 நாட்களில் இந்த வலி வந்து சரியாயிடும். ஒருவேளை இங்கே இருக்கக்கூடிய பாதிப்புகள் ரொம்ப வீரியம் அதிகமாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய மருத்துவரையோ எலும்பு மூட்டு மருத்துவரையோ எண்முறை மருத்துவரையோ நீங்கள் வந்து யாரையாவது நீங்கள் வந்து கான்டாக்ட் வந்து பண்ணீங்க அப்படின்னீங்கன்னா உங்களுடைய பிரச்சனைக்கு ஏற்ற மாதிரியான ஒரு தீர்வு கிடைக்கும். பொதுவாக இந்த மாதிரி விளையாடும் பொழுது ஏற்படக்கூடிய அந்த சிறு சிறு பாதிப்புகளை எப்பயுமே நாம் அலட்சியமாக நம்ம வந்து எடுத்துக்கக்கூடாது. ஏன்னா இந்த மாதிரி நம்ம வந்து ஏற்படக்கூடிய இந்த சிறு சிறு பாதிப்புகள் தான் நம்மளை எதிர்காலத்தில் ஒரு வேலையை செய்ய விடாமல் பண்ணக்கூடிய பெரிய பிரச்சனையை உருவாக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அதனால ஒரு சின்ன பிரச்சனை இருக்கும் பொழுதே அதற்கு உடனடியாக நம்ம வந்து மருத்துவம் செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த கிரிக்கெட் பிளேயர்ஸ்க்கு வந்து வரக்கூடிய இவ்வளோ பாதிப்புகள் இருக்குது இல்லையா, இதெல்லாம் நம்ம வந்து அடிக்கடி இதை வந்து மீட் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இவங்க சரியான வார்ம் அப் எக்ஸசைஸ் வந்து பண்ணுறது கிடையாது. இவங்க இந்த விளையாடுவதற்கு முன்னாடி வார்ம் அப் செய்கிறத அவாய்ட் பண்ணுறதுனால ஏற்படக்கூடிய பாதிப்புகள். ஸோ ஒரு விளையாட்டு விளையாடுவதற்கு முன்னாடி நாம் உடலை கொஞ்சம் வார்ம் அப் பண்ணுறது எப்பயுமே நல்லது. ஸோ நல்லா வார்ம் அப் வந்து பண்ணுங்கள். சேஃப்டி எக்யூப்மெண்ட்ஸ்லாம் கரெக்டாக பயன்படுத்துங்க. உடலை வந்து நாம் ஸ்ட்ரென்த்தை வந்து வச்சுக்கிட்டோம், சேஃப்டியாக வந்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னீங்கன்னா தான் நம்மளுடைய விளையாடும் விளையாட்டுக்கள் வந்து விபரீதமாக எதுவும் ஏற்படாமல் நம்மளால் வந்து பார்த்துக்க முடியும். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்த்ததுக்கு மிக்க நன்றி. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. தேங்க்யூ வெரி மச்.